Hey guys, welcome back. இன்னொரு ஸ்மார்ட் வாட்ச் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கலர் ஃபிட் ஐகான் 3+. நாய்ஸ்லேருந்து ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 1500 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டை டாமினேட் பண்ணுற மாதிரி வந்து ஃபீச்சர்ஸ் பயங்கரமாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்ச் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து எனக்கும் வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலகிராம் ஏடிடி டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட், அஜியோ, மிந்த்ரா, அமேசான் மாதிரி பாப்புலர் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். உங்களுக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். அண்ட் இதுதான் வந்து நாய்ஸோட கலர் ஃபிட் ஐகான் 3+ ஸ்மார்ட் வாட்ச். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஜெட் பிளாக் அண்ட் சில்வர் லிங்க் எடிஷன். இது சில்வர் லிங்க் வந்து எலிட் எடிஷன், நமக்கு அந்த மெட்டல் ஸ்ட்ராப்போட வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நாய்ஸோட ஷீல்டு ஸ்மார்ட் வாட்ச் பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கணும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்மார்ட் வாட்சோட எம்ஆர்பி வந்து 6999 இருக்குது. ஸோ ரெண்டு மாடலுமே வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. லைட்டாக புஷ் பண்ணி வந்து வெளில எடுத்துடலாம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே ஒரு குட்டி பெட்டி இருக்குது. அதுக்குள்ளே வந்து வாரண்டி கார்டு, நாய்ஸோட ஸ்டிக்கர், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, அந்த லென்த் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுக்கான ஒரு கார்டு. அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது ஐகான் 3+. அண்ட் அடுத்து வந்து வாட்ச் இருக்குது. அண்ட் தென் ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் அண்ட் ஸ்டாப் ரிமூவ் பண்ணுற பின்னை. அண்ட் இந்த வாட்சில் வந்து சார்ஜிங் கேபிள் மற்ற அந்த யூசர் மேனுவல் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த பின் மட்டும் இருக்காது, ஏன்னா இது சிலிக்கான் ஸ்டாப் மாடல். ஸ்டாப் பயங்கர சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது சாஃப்ட்னஸ் மட்டும். அண்ட் இந்த ரெண்டு வாட்சுமே வந்து நமக்கு 2 இன்ச் டிஸ்பிளேயோட வருது. ஸோ ரெண்டு வாட்சுமே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்தது. நாய்ஸ் ஃபிட் ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்ச் வந்து ஃபோனோட பேர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் மாடலுமே வந்து நமக்கு ரிமூவபிள் ஸ்டாப்பாக தான் வருது. 22 mm ஸ்டாப் இது. ஸோ இதை ரிமூவ் பண்ணி நீங்கள் ரெகுலர் சிலிக்கான் ஸ்டாப்மே வந்து வியர் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ரைட் சைடில் வந்து நமக்கு ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் இருக்குது. மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனுக்கு கீழே வந்து மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு நம்ம வந்தோன்னா ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது, சென்ட்ரா சென்சார்ஸ் இருக்குது, மேலே வந்து சார்ஜிங் போட்டிருக்கு. இந்த சிலிக்கான் ஸ்டாப்மே வந்து 22 mm ஸ்டாப்பு, ரிமூவபிள் தான் இதுவுமே. அண்ட் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட வாட்ச் வே வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன மெசேஜ் வந்திருக்குன்றது தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும், பட் ரிப்ளை பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் பார்த்ததுக்கப்புறமா வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் ஸ்மார்ட் கிளான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம அலார்ம் செட் பண்ணுறது, ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறது இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ குயிக்காக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரிஸ்ட் அவேக் வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணுறது, ப்ளூடூத் காலிங் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது. அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனால் வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறது, டிஸ்பிளே ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் டைம், ரைஸ் டு வேக் ஆப்ஷன் இருக்குது. ரிமைண்டருக்குள்ளே போனால் நமக்கு ஐடல் அலர்ட் இருக்குது, கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான ரிமைண்டர், வாட்டர் ரிமைண்டர், ப்ரீத் ரிமைண்டர் அண்ட் ஹார்ட் ரேட் அலர்ட் இதெல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். ஹார்ட் ரேட் வந்து மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ அப்படின்ற ஆப்பில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எப்போ சார்ஜ் பண்ணால் அந்த சார்ஜிங் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். பவர் சேவிங் மோட்மே இருக்குது. அண்ட் ஜென்ரல் செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா இந்த ஆப் வியூ இருக்குது பார்த்தீங்களா, அது லிஸ்ட்டில் வேணுமா கிரிட்டில் வேணுமான்றதை பார்த்துக்கலாம். கால் ரிங்டோன் வந்து வைப்ரேஷனில் வேணுமா இல்லை ரிங் அண்ட் வைப்ரேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன் இன்டென்சிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப், ரீபூட்டு இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. அண்ட் மெனுக்குள்ளே போனோன்னா இந்த பவர் பட்டன் வந்து நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது மெனுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த டிரான்சிஷனுமே வந்து நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்டு மெனுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஒர்க் அவுட்டு 100+ ஒர்க் அவுட் மோடு வந்து சப்போர்ட் இருக்குது. நம்ம 10 ஒர்க் அவுட் மோட் தான் வந்து பை டிஃபால்ட்டாக வாட்சில் இருக்கும். அடிஷ்னலாக தேவைப்படுதுன்னா நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் வந்து ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் மோட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தேவையானது வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையில்லாதது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் அவுட் ரெக்கார்டிங்கை பார்த்துக்கலாம். அன்றைக்கி தேதிக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்களோ அது பார்த்துக்கலாம். ஹார்ட் ரேட், SpO2, ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப்பு, ப்ரீத் இதெல்லாமே வந்து மெஷர் பண்ணிக்கலாம். கால்குள்ளே போனால் ரீசன்ட் கால் லிஸ்ட் பார்த்துக்கலாம். கீபேடுமே இருக்குது. அண்ட் வாட்சில் வந்து 10 காண்டாக்ட் வரைக்குமே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபேவரேட் காண்டாக்ட் லிஸ்ட் இருக்கும், பட் நம்பரோட காட்டும். அலாம் வந்து வாட்ச்லேருந்தே வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் வெதர் ஆப்ஷன் இருக்குது. ஆப்பில் வந்து நம்ம லொக்கேஷன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வெதர் மோடில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டாப் வாட்ச், டைமர், வேர்ல்டு கிளாக் இதெல்லாம் இருக்குது. ஃப்ளாஷ் லைட்டுமே வந்து நம்ம தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோலுமே வந்து நம்ம இங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வால்யூம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் ஃபோனில் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. ஓப்பன் டெலகிராம்,
ஸோ நமக்கு வந்து அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட்மே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா ஈஸி ஸ்கேன் ஆப்ஷன் இருக்குது. உங்கள் ஃபோனில் வந்து ஏதாச்சும் ஒரு QR கோட் கார்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கால்குலேட்டர் சப்போர்ட்டு, ரிமோட் கேமரா ஃபீச்சர் இருக்குது. இது ஓப்பன் பண்ணால் நம்ம நாய்ஸ் ஃபிட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கேமரா வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ ஸ்மார்ட் வாட்ச்லேயே வந்து நம்ம ஷட்டர் பட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைண்ட் மை ஃபோன் இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா வாட்ச் வந்து வைப்ரேட் ஆகும். 2 கேம் சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளாப்பி பர்ட் ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய கேம் இருக்குது. போர் அடிக்கும் போதுமே வந்து இந்த கேம்மே வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம். வாட்ச் வே பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நாய்ஸ் ஓஎஸோட வருது. ஸோ இது வந்து நம்ம நாய்ஸ் நோவா அண்ட் வாட்டெக்ஸ் ப்ளஸ் மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே இது நாய்ஸ் ஓஎஸ் வந்து நமக்கு இப்போ பட்ஜெட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நாய்ஸ் ஃபிட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாட்ச் வந்து நம்ம பேர் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 100+ வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. கஸ்டம் வாட்ச் ஃபேஸ்மே இருக்குது. கிரியேட் யுவர் ஓன் வாட்ச் ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு ஃபோனோட கேலரியில் இருக்கக்கூடிய இமேஜுமே வந்து நம்ம மை இமேஜஸில் போய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஃபீச்சர்ட் இமேஜஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டெக்ஸ்ட் ஃபில்டர் ஆட் பண்ணுறது இதெல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து தராங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டிங் வாட்ச் ஃபேஸஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பாப்புலர் வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. அப்படியே வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன், அனலாகு, ஆப்ஸ்ட்ராக்டு, ஜாமெட்ரி, ஸ்பேஸு, டெக்கு, நேச்சர்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரிக்குள்ளேயுமே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற வந்து உங்களுக்கு டைம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் வாட்ச் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நமக்கு வித்தின் செகண்ட்ஸ் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடுது. ஸோ அந்த வாட்ச் ஃபேஸ் டவுன்லோட் பண்ணுற டைம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த வாட்ச் ஃபேஸ்மே வந்து நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஸோ டோட்டலாகவே வந்து ஃபியூ செகண்ட்ஸ் தான் எடுக்குது. அதுக்குள்ளேயே வந்து நமக்கு அந்த வாட்ச் ஃபேஸ் வந்து டவுன்லோட் ஆகிடுது. ஸோ ஒன்ஸ் நம்ம கால் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறமா யூஐ வந்து இப்படி தான் இருக்கும். கால் கட் பண்ணலாம், மியூட் பண்ணலாம், லவுட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பீக்கர் வந்து பயங்கர லவுடாக இருக்குது. நம்ம பேசுகிறதுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக கேட்குது. மைக் அண்ட் ஸ்பீக்கர் வந்து அடித்து தும்சம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த பட்ஜெட்டில் நான் இந்த அளவுக்கு வந்து லவுடான ஸ்பீக்கர் வந்து பார்த்ததில்ல. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து ஸ்பீக்கர் வந்து ஓரளவு லவுட் அண்ட் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. நமக்கு ஐகான் 3+ ஸ்மார்ட் வாட்சோட பில்டு குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது ஃப்ரேம் வந்து ஜிங்க் அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் ஸ்ட்ராப்பில் வந்து நமக்கு அந்த ஃப்ரேம் பிளாக் கலரில் இருக்குது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப்பில் ஃப்ரேம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலரில் இருக்குது. அடிஷ்னல் கலர்ஸ்லேயுமே வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 2.5D கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பெருசாக ஸ்க்ராட்ச் ஆகலை. பட் இருந்தாலுமே வந்து நியர்பை ஸ்டோரில் ஏதாவது ஸ்க்ராட்ச் கார்டு கிடச்சிது அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து பில்டு நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. அடிஷ்னல் ப்ரொடக்ஷனாக வந்து IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. மைனஸ் ப்ளஸ் சில ஆக்டிவிட்டி எதாவது பண்ணும்போது ஸ்வெட்டு ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து ரெசிஸ்ட் பண்ணோம். அண்ட் பேட்டரி விஷயத்துக்கு வந்து ரெகுலராக நாய்ஸ் வாட்சஸில் பார்க்குற மாதிரி தான் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து அரௌண்ட் 2 hours ஆகுது. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மல் யூசேஜில் 5 to 7 days வரைக்குமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ப்ளூடூத் காலிங்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பேசுகிறீங்க அப்படின்னா 1 to 2 days வந்து மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் என்னோட யூசேஜில் பேட்டரி பேக்கப்புமே வந்து நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. இந்த ஸ்மார்ட் வாட்சோட முக்கியமான ஹைலைட்டே வந்து இதோட டிஸ்பிளே தான். 2-inch HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு TFT LCD டிஸ்பிளே. ரெசல்யூஷன் நம்ம பார்த்தோன்னா 240 x 282 பிக்சல்ஸ் இருக்குது. 500 nits பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் வந்து ரொம்ப சூப்பர் ஹை பிரைட்னஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் நார்மல் யூசேஜ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப உச்சி வெயிலில் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கிளார் அடிக்கும் உங்களுக்கு. பட் இண்டோர் என்வாயன்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்டாக நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப பிக்சலேட்டடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. டிஸ்பிளே டீசெண்டான ஷார்ப்னஸ் இருக்குது. கலர்ஸ்லாமே வந்து ரொம்ப ஃபேடடாகவும் இல்லை, ஓரளவு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ டிஸ்பிளேல வந்து நமக்கு பெரிய அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. வாட்ச் ஃபேஸஸ் டவுன்லோட் ஆகிற டைமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் நாய்ஸ் ஃபிட் ஆப் வழியாக வந்து 150+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட்மே இருக்குது. அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் ரெகுலராக வந்து வாக்கிங்க்கு லாஸ்ட் ஒரு 4-5 days வந்து இந்த வாட்ச் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டெப் ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் அக்யூரேசி வந்து நமக்கு ஒரு 90% வரைக்கும் இருக்குது. ஸோ ஸ்டெப் ட்ராக்கிங் வந்து நீ நார்மலாக கையில் வியர் பண்ணிட்டு பல் விளக்கிட்டு இல்லை வீட்டுக்குள்ளேயே ரவுண்டு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபால் ஸ்டெப் வந்து எக்கச்சக்கமாக வந்து மெஷர் பண்ணும். நான் அதை வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா ப்ரீமியம் வாட்சஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பைக்கில்
பைக்கில் இல்லை பஸ்ஸில் போகும்போது எல்லாமே வந்து அதிகமான ஸ்டெப்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும். பட் நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக அந்த வாக்கிங் மோட் எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு வாக் வந்து ப்ராப்பராக இனிஷியேட் பண்ணும்போது ஸோ அப்போ அந்த ஸ்டெப் ட்ராக்கிங் வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் ட்ராக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு இவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு டீசெண்டான டேட்டாவுமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஹார்ட் ரேட், SpO2, ஸ்ட்ரெஸ் வந்து வாட்சில் மானிட்டர் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வந்து ப்ரீத்திங் மோட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுதுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட், SpO2 எல்லாமே வந்து இது ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட் கிடையாது. பட் என்னென்னா நீங்கள் வியர் டிடெக்ஷன் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராகவே பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து நம்ம காற்றுல தொங்க போட்டு ஹார்ட் ரேட் செக் பண்ணுறதும் இல்லை டேபிள் மேலே வச்சு செக் பண்ணாலுமே வந்து மெஷர் ஆக மாட்டேங்குது. கையில் ப்ராப்பராக வியர் பண்ணியிருக்கப்போ மட்டும்தான் வந்து மெஷர் ஆகுது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து நமக்கு வாட்டர் ரிமைண்டர், ஐடில் அலர்ட்டு, லேடிஸ்க்கு வந்து ஃபீமேல் ட்ராக்கிங் சப்போர்ட் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லேடிஸ் அண்ட் தின் ரிஸ்ட் இருக்கவங்க வந்து வியர் பண்ணலாமான்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். வாட்சோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ கையில் கட்டும்போது வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு இஷ்யூஸ் இல்லை அப்படின்றப்போ வந்து தாராளமாக வியர் பண்ணலாம். ஸ்ட்ராப்போட குவாலிட்டி எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நம்ம லாங் வியருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இனிஷியலாக இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா 1200 ருபீஸ்க்கு வந்து இந்த சிலிகான் வேரியண்ட்டும் 1499க்கு வந்து இந்த மெட்டல் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெகுலர் ப்ரைஸாக வந்து சிலிகான் வேரியண்ட் வந்து 1399க்கு செல் பண்ண போகிறாங்க. அண்ட் மெட்டல் வேரியண்ட் வந்து அதுலேருந்து ஒரு 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா 1699 ஆர் 1799 அந்த ப்ரைஸ் இருக்கும். எக்ஸாக்ட் ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்களுக்கு less than 1500 கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் வருது. ஸோ இது வந்து நாய்ஸ் ஓஎஸோட வருது. நம்ம ஏற்கனவே வந்து வார்டெக்ஸ் ப்ளஸ் நாய்ஸ் நோவா ஸ்மார்ட் வாட்ச்லாம் பார்த்துருப்போம். யூஐ வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணும். சப்போஸ் 1500 ருபீ ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் பெரிய டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட், டீசெண்டான ஆக்டிவிட்டி ட்ராக்கிங், வாட்ச்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது, ஓரளவுக்கு வந்து நல்ல பில்டு குவாலிட்டியோட நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக வந்து இந்த ஐகான் 3+ ஸ்மார்ட் வாட்சுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.